அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து காய்கறி பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், வெள்ளரி பிஞ்சி, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், சின்ன உருளைக்கிழங்கு 2, ஒரு கேரட்டு. இதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து கறி கிரேவிக்கும் காய்கறி சாப்பாட்டுக்கும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, பச்சை பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு கட் பண்ணி வச்சிச்சு. இது தயிர் பச்சடிக்கு வெங்காயம், கொஞ்சோண்டு கேரட்டு, வெள்ளரி பிஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து இங்கே எப்போவுமே கறி கிரேவிலாம் நம்ம வீடியோ போடுவோன்றதுனால வீடியோ போடலை. இப்போ நம்ம கிரேவி பண்ணிவிட்டு சாப்பாடு செஞ்சிடலாம். கறி கல்லீரல் இது கூட நான் ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்துட்டேன். முட்டையை வந்து உரிச்சிட்டு அந்த கிரேவி கூட வச்சுருக்கேன். இப்போ மூடி விட்டு ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம சாப்பாடு செய்யறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கோம். பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பட்டை, கிளாம்பர், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போது தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் மேகி ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட். இப்போ இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துக்கலாம். எனக்கு டக்குன்னு பேச்சு வளரிடும், தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் இதை வேறு கமெண்ட்டில் யாராச்சும் கலாய்க்க போகிறீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 3/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், கொஞ்சோண்டு கலர் பொடி, கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1.5 படி பச்சரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம 3 படி தண்ணி ஊற்றிக்கலாம். சாப்பாடு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா தலை ரொம்ப வலிக்குது. அதனால் இஞ்சி தண்ணி போடலான்னுட்டு தண்ணி கொதிக்க வைக்கிறேன். இஞ்சி நம்ம இப்போ திருகிக்கலாம். நான் திருகிக்கலான்றதை விட நான் இதில் தான் சீவிப்பேன். இஞ்சி வந்து நல்லா திருகி போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து திருகிய சீவியா அது மாதிரி, ஏன்னா அப்போ தான் வந்து இஞ்சி நல்லா தண்ணியில் இறங்கும். அதனால தான் நாங்கள் எப்போவுமே இப்படி சீவி தான் போடுவோம். புதினா போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலே புதினா இருக்குது, அதை கொஞ்சம் பிச்சுக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் நிறையா இருக்கும், இந்த வீட்டில் கொஞ்சமாக தான் இருக்குது. வீட்டு புதினா தான், பறிக்கும் போதே நல்லா செம்ம வாசனையாக இருக்குது. புதினாவும் கழுவியாச்சு. புதினாவையும் சேர்த்துக்கலாம். டீத்தூள், இப்போ தேவையான அளவு சர்க்கரை. இப்போ இது கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். தலைவலிக்குது, அதனால தான் இந்த நேரத்தில் நான் இஞ்சி தண்ணி போட்டு குடிக்கிறேன். இல்லாட்டி எப்பவுமே இது மாதிரி குடிக்க மாட்டோம். சரி, நான் குடிக்கிறேன், சரி எல்லோரும் கேட்பாங்களேன்றதுக்காக தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே போட்டிருக்கேன். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். பிஸ்மில்லா. இப்போ ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். இஞ்சி தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இஞ்சி தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சுட குடிச்சிட்டு கொஞ்சம் தலைவலி சரியாகட்டும். என்ன தலைவலி என்ன உடம்பு சரினாலும் வீட்டு வேலை செய்கிறதுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஏன்டா பொண்ணா பிறந்தோன்னு இருக்குது. ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஜாலியாக நம்மளும் இருந்திருக்கலாமோன்னு தோணுது. கறி கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு.
திறந்து பார்க்கலாம். ஒரு வாட்டி கலர் விட்டுக்கலாம். தண்ணிலாம் நல்லா சுண்டி இருக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டாச்சு. இப்போ மூடி விட்டு தம் விட்டுறலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கோம். மேலே வெயிட்டான பொருள் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். வெஜிடேபிள் பிரியாணி ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல் எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.